என்னுடைய அன்புக்குரியவர்களை உங்களை வணங்கி சொல்லுகிறேன், தெய்வம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். தெய்வம் இருக்கட்டும், இல்லாமல் போகட்டும், ஆனால் தெய்வம் எனக்கு வேண்டும். தாகத்திற்கு தண்ணீர் வேண்டும் என்பதை போல, எனக்கு கோடையிலே குளிர்மை வேண்டும் என்பதை போல தெய்வம் எனக்கு வேண்டும். ஆனால் அந்த தெய்வம் என்னிடத்திலே வந்து என்னை நம்பு என்று சொல்லவில்லை. மகாகவி பாரதி சொன்னான், தெய்வம் நீ என்று உணர், நீதான் தெய்வம், நீதான் பிரம்மம், இறைவனுடைய அங்கமாக இருக்கிறாய், இறைவன் உன்னிலே இருக்கிறான். பரமாத்மா சொல்லவில்லையா, தெய்வம் என்னை நம்பு என்று சொல்லவில்லை. காரணம், தெய்வம் சொன்னதெல்லாம் உன்னை நீ நம்பு என்பதுதான். இயேசு பெருமானை தெய்வம் என்று கொண்டாடுகிறவர்கள் இருக்கிறார்கள். கல்வாரி குன்றிலே கழுமரத்திலே வானகத்திற்கும் வையகத்திற்கும் நடுவே இருவிச்சாவை பரிசாக பெற்று உழுத நிலம் போல தொங்கிக் கிடந்த இயேசு, ஏலோய் ஏலோய் லாமா சபக்தானியா, என் தந்தையே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டார் தனது அரமைக் மொழியில். அந்த இயேசு தன்னுடைய வேத புத்தகத்திலே ஒரு வரியை எவரேனும் சொன்னால் பலம்புரியான் வாயாடுவதை நிறுத்தி விடுவான். சத்தியம் தமிழ் மக்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு எந்த இடத்திலும் என்னை நம்பு என்று சொல்லவில்லை, எந்த இடத்திலும் இறைவனை நம்பு என்று பேசவில்லை. இதுதான் சத்தியம். என்னை எதிர்த்து சொல்லுகிறவர்கள் இந்த மண்டபத்தில் இருந்தால் அவர்களுடைய சவாலை சந்திக்க தயாராக இருக்கிறார். திருக்குறளிலேயே 13வது சூரா 11வது வசனம் எடுத்து பார்த்துக்கலாம். இறைவன் சொல்கிறான் என்ன தெரியுமா, தங்களுடைய அடிப்படை பண்புகளை மாற்றிக்கொள்ள விரும்பாத ஒரு சமுதாயத்திற்கு இறைவன் ஒருபோதும் உதவி செய்ய மாட்டான். இந்த மண்ணிலே 6ஆம் நூற்றாண்டில் இயக்கத்தினுடைய தெருக்களிலே சிங்கமென கிளர்ந்து அடலேறுவன பாய்ந்து இளைஞர்களை உசுப்பி உலுப்பி, ஏன் என்ற கேள்வி எதற்கும் கேட்பீர், எவரிடம் துணிவுடன் விளக்கம் கேட்பீர் என்று ஏத்தன்ஸ் மக்களை திரட்டினானே சாக்ரட்டிஸ், அவன் ஆலயத்திற்கு காணிக்கை கொடுக்க சொன்னானே தவிர பிளேட்டோவினுடைய நடைமுறையை படித்துவிட்டு சொல்கிறேன், இறை நம்பிக்கை இல்லாதவன். ஆனால் ஆலயத்திற்கு கோழியை கொடுக்க சொன்னான். காரணம், சட்டப்படி நடக்க வேண்டும் என்று கருதினானே தவிர அவன் இறை நம்பிக்கையாளன் அல்ல. அந்த சாக்ரட்டிஸுக்கு நஞ்சு கொடுத்தவர்கள் எல்லாம் செத்து போனார்கள். ஆனால் நஞ்சை குடித்த சாக்ரட்டிஸ் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே வரலாற்றில், அவன் இறை நம்பிக்கை இல்லாதவன். தெய்வத்தை நம்பல சார், அண்ணன் நம்பினா. அடிப்படையில் என்ன பார்க்கணும்னா, திட்டமிடல் என்பது இயற்கையில இருக்கு. திட்டமிடல் இல்லாம இல்ல. உலகத்தில் பெரிய பொருளாதார பேராசிரியர் யார் தெரியுமா? பேராசிரியர் திருவாளர் எறும்பு. எறும்பு என்னென்ன திட்டமிடுவது தெரியுமா? நம்ம வானொலியில் சொல்லுவான், வானிலை அறிவிப்பு அடுத்த 24 மணி நேரத்தில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் கனத்த மழையோ பெருமழையோ இடிமுடைய பெருமழையோ பெய்யலாம். நாம் தான் அன்னைக்கு பாத்தீங்கன்னா சுத்தம் வரிச்சிருக்கோம், ஒண்ணுமே வராது. ஏன்னா விஞ்ஞானிகள் திட்டமிட்டு தீவிர முயற்சி செய்து கண்டுபிடித்து மழை வருவதை சொல்கிறார்கள். நம்ம ஒரு எறும்பு இருக்கிறதுல அந்த எறும்பு நம்முடைய விஞ்ஞானிகளை தன்னுடைய காலால் மிதிக்கிறது. எறும்பு அரிசி துணியை எடுத்துக்கொண்டு ஊர்ந்து சென்றால் மழை வரும் என்று பாட்டி சொல்கிறாள், அது நடக்கிறது. எறும்பு உனக்கு திட்டமிடுறாரா? ஒரு நெல்லை உருட்டிட்டு போனா என்ன பண்ணுதுன்னா, முதல்ல மூக்கை கத்த வச்சுட்டு தான் உள்ள வைக்கும். மூக்கு இருந்தால் மழை விழுகிற போது அந்த நீர்த்துளியில் அதிலிருந்து துளிர் வந்தால், துளிர் உள்ள இருக்கிற அரிசியை சாப்பிட்டு தான் வளரும், தனக்கு உணவு கிடைக்காது என்று கருதி அது என்ன செய்கிறது, நெல்லினுடைய மூக்கை அறுத்து விட்டு தான் சேமிக்கிறது. அது திட்டமிடவில்லையா? திட்டமிடுதல் இயற்கையில் எல்லா உயிர்களுக்கும் உண்டு, மனிதனுக்கு மாத்திரம் அல்ல. இதுவரைக்கும் என்ன பண்ண, பூகம்பம் வருகிறது என்பதை காண்பிப்பதற்கு செய்ஸ்மோகிராஃப் ஒரு கருவி. செய்ஸ்மோகிராஃப் என்கிற கருவியில பார்த்தால் தெரிகிறது பூகம்பம் போகிறது. 8 மணி நேரத்துக்கு முன்னாலே மனிதன் தப்பித்துக் கொண்டிருந்தான். ஆனால் இன்றைக்கு சோவியத் நாட்டுக்கு நான் போகிறேன். சோவியத் நாட்டில் எந்த மாதிரி செய்ஸ்மோகிராஃபே கிடையாது. இப்ப இருப்பதெல்லாம் என்ன, கடல் வாழ் நண்டுகள் தொட்டில வளர்க்கிறான். சன்னியாசி நண்டுகளுக்கு 16 மணி நேரத்துக்கு முன்பு பூகம்பம் வரப்போகிறது என்பது தெரிந்து விடுகிறது. அதனாலே முன்னே செல்லுகிற நண்டுகள் பின்னே வருகிறது. அவைகள் மனிதனுக்கு செய்தியை சொல்லுகின்றன. மனிதன் தப்பித்து விடுகிறான். உடனே ஒரு அறிவாளி என்ன கேட்கிறார், பூகம்பம் வருங்கிறது தான் சார் சொல்லும், பூகம்பத்துல இருந்து நண்டு தப்பிக்குமான்னு கேட்டார். நண்டு தப்பிக்காது. அப்ப அறிவியல் அர்த்தமா? இல்ல. தன்னை அழித்துக் கொண்டு இந்த நாட்டுக்கு பயன்படுகிற தியாகியை போல நண்டு இந்த செய்தியை சொல்லி மனிதனை தப்பித்து விடுகிறது, தான் அழித்து விடுகிறது என்று சொன்னால் மனிதனிலும் நண்டு உயர்ந்ததா இல்லையா? ஊருக்கு உறவாதவன், மனித நியாயம் இல்லாதவன், நீ என்ன பகுத்தறிவாதி? மரம் என்பது அகிரிணை என்று, மரம் என்பது உயர்வினை.
கிளைய வெட்டுறவனே கீழே இருந்தா அவனுக்கு நிழல் தருது. தவறா ஒரு வார்த்தை சொல்லிட்டா பழிவாங்கி போறானே மனிதன். மரம் உயர்தனை. அதனால திட்டமிடல் என்பது இயற்கையின் பார்ப்பட்டது. எல்லோரும் திட்டமிடலாம். திட்டமிடுகிறவர்கள் எல்லாரும் வெற்றி பெறுவார்களா என்றால் இல்லை. இன்று நெஞ்சம் நிறைந்த நேசர், தமிழர்களின் இளங்காலை சொப்பனமாக இருக்கிற அருமை தம்பி திருமாவளவன் அவர்கள் பிள்ளையாரை விடாது பற்றி கொண்டார். பிள்ளையாருக்கும் அவருக்கும் என்னவோ எனக்கு விளங்கிடவில்லை. பிள்ளையார் திட்டம் தீட்டினார், ஆகவே மாம்பழம் கிடைத்தது என்றார். அப்படி என்றால் முயற்சிக்கிறவனை முறியடிப்பதற்கு திட்டம் தீட்டியிருக்கிறார் பிள்ளையார் என்று மறைமுகமாக சொன்னார். உலகத்தில் முயற்சியை முறியடிக்கிற ஒரு கடவுள் பிள்ளையார் என்பதை இவ்வளவு பக்குவமாக மென்மையாக சொல்லியிருக்க இயலாது. எனக்கு அது அல்ல சங்கடம். எனக்கு சங்கடமே வேறு. அந்த பிள்ளையாரை சில பேர் திட்டம் தீட்டினார்கள். என்ன தீட்டினார்கள் என்றால், சங்க இலக்கியம் பரவி கிடந்த காலகட்டத்தில் இயற்கை கடவுளாக முருகன் அல்லது அழகு என்று முருகனை வழிபட்டவர்கள் தமிழர்கள். தமிழர்களின் ஆதி கடவுளாக இருந்தவன் தம்பியானான். 13ஆம் நூற்றாண்டிலே இடம்பெயர்ந்து இங்கே வந்த பிள்ளையார் அண்ணன் ஆனான். அது எப்படி பிந்தி வந்தவன் அண்ணனாவான், முந்தி வந்தவன் தம்பியாவான்? இது திட்டம் தீட்டுகளுக்கே இருக்கிற ஒரு அடிப்படை. திட்டம் அப்படித்தான் தீட்டுவார்கள். திட்டம் தீட்டுவதே அதற்காகத்தான். அப்படி எண்ணி பார்க்கிற போது நம்முடைய அருள்மிகு பாபா அவர்கள், சிவசங்கர பாபா அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார். அமெரிக்கா வந்து பணக்கார நாடாக இருப்பதற்கு காரணம் அதனுடைய அந்த கரன்சி நோட்டில் ஐ ட்ரஸ்ட் இன் காட் அப்படின்னு எழுதியிருக்கிறதா. அமெரிக்க மக்கள் இறை நம்பிக்கை படைத்தவர்கள். அமெரிக்காவினுடைய அரசியல் தலைவர்கள் இறை நம்பிக்கை சற்றும் இல்லாத கொடுமைக்காரர்கள். நான் கேட்கிற கேள்விக்கு பாபா பதில் சொல்லட்டும். பாலஸ்தீன மக்களுடைய விடுதலைக்காக மண்ணுக்கு வந்த இயேசு பெருமானை மண்ணில் தெரிகிற மதுர நிலா என்று மக்கள் வர்ணிக்கிறார்கள். இன்றைக்கும் பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீன மக்களுடைய விடுதலைக்காக அவர் வந்தார். பேசுகிற போது எங்கே பிணங்கள் சேருமோ அங்கே கழுகுகள் சேரும் என்று ஈசா சொன்னார். அவர் கழுகுகள் என்று சொன்னது ரோமானிய அதிபதிகளை சொன்னார். ஈயக்கூண்டில இருந்து ஈட்டி வரைக்கும் கழுகைத்தான் ரோமானியர்கள் சின்னமாக வைத்திருந்தார்கள். அந்த ரோமாபுரி அரசர்கள் பாலஸ்தீன மக்களை வாட்டி வதைக்கிறார்கள் என்று கண்ணீர் வடித்தார் கர்த்தர். இன்றைக்கு அந்த கழுகை சின்னமாக வைத்திருக்கிற அமெரிக்காவினுடைய ஆட்சி தலைமை எந்த யூதர்கள் இயேசுவை கொண்டார்களோ அதே யூதர்களுக்கு ஒரு நாட்டை தந்து இஸ்ரவேல் நாடு என்று வைத்து எந்த பாலஸ்தீனர்களுடைய விடுதலைக்காக இயேசு அன்றை கண்ணீர் வெடித்தாரோ, செந்நீர் சிந்தினாரோ, அதே பாலஸ்தீனர்களை கொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் இறை நம்பிக்கை சற்றும் இல்லாதவர்கள் என்பதுதானே சத்தியம். உண்மைகளை உங்களால் ஏன் நெருங்க இயலவில்லை? உண்மைகளை கண்டு ஏன் ஓடுகிறீர்கள்? நான் சத்தியத்திற்கு சாட்சியம் சொல்லுகிறேன். இன்றைக்கு அவர் சொல்லுகிறாரே ஐ ட்ரஸ்ட் இன் காட் என்று போட்டிருக்கிற காரணத்தால் அமெரிக்கா பணக்கார நாடாக இருக்கிறது என்று இல்லை. அமெரிக்காவில் வறுமையாளர்கள் உண்டு. அங்கே இருக்கிறதே ஒரு சிலை, சுதந்திர சிலை என்று, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. அங்கே சென்று என்னை ஒரு கவிதை எழுத சொன்னார்கள். நான் அந்த கவிதையினுடைய முதல் வரிகளை சொன்னேன், உலகத்திலேயே குள்ளமான சிலை இதுதான் என்று. ஏன் குள்ளமான சிலை தெரிகிறதா? அந்த சிலையின் கீழே இன்றைக்கும் வெள்ளை மனிதர்கள் ஆதிக்கவாதிகளைப் போல அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஆப்பிரிக்க மக்கள் கருப்பு நிலாக்கள் தான் இன்றைக்கும் அவருடைய சப்பாத்துக்களை சரி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை மாறவில்லை. என்றைக்கு வெள்ளைக்காரர்கள் அந்த மண்ணுக்கு வந்தார்களோ அன்றைக்கு கருப்பர்களும் வந்தார்கள். ஆனால் அந்த இன வேற்றுமை இன்றைக்கும் அந்த மண்ணிலே இருக்கிறது. ஆகவேதான் மார்ட்டின் லூதர் கிங் பேசுகிற போது சொன்னான், மாண்ட்கமரி என்கிற இடத்திலே சொன்னான், a day shall come, a day shall come when my children shall not be judged by the color of their skin but by the content of their character என்று சொல்லி மாய்ந்தான். ஏன் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் அமெரிக்கர்களுக்கு வக்காலத்து வாங்குகிறீர்கள். நான் பார்த்த அளவில் அமெரிக்க மக்கள் நல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் அமெரிக்காவினுடைய ஆட்சி தலைவர்களைப் போல மோசமானவர்களை இந்த உலகம் இதுவரை பெற்றதில்லை, பார்த்ததில்லை என்பதுதான் உண்மை. நியாயம் பேசுகிறார்களே ஐ ட்ரஸ்ட் இன் காட் என்று. பாகிஸ்தானத்தில் அதிபதியாக இருந்த ஒருவனை இரவோடு இரவாக கவிழ்த்துவிட்டு மக்களாட்சி முறைக்கு விரோதமாக முஷரப் பதவி ஏற்கிறார். ஜனநாயகத்திலே நம்பிக்கை உடைத்த அமெரிக்கா இதுவரை அதை கண்டித்ததா? தனக்கு ஒருவன் பயன்படுகிறான் என்பதற்காக ஜனநாயகத்தை கழுத்தை நெருக்கின்ற அமெரிக்கா ஐ ட்ரஸ்ட் இன் காட் என்று சொன்னால் அது என்ன நியாயமாக இருக்க இயலும்? அதை ஊரே ஏமாற்றுகிற செயல். ஏன் தெரிகிறதா? கடவுள் என்பது பெயர் சொல் அல்ல, வினை சொல் என்று சொன்னார்.
ஒரு புதுக்கவிதையில கூட ஒருவன் இப்படி சொல்லி இருக்கையில எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பத்தியிலே சொன்னதை அறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் ஒரு வரியிலே சொன்னால் பெண்களின் கண்களிலே இருக்கிற செவ்வரிகளை விட சிறந்த வரி தென்கட்சி சுவாமிநாதன். சுவாமி விவேகானந்தரோட சிறந்த ஒரு ஆன்ம ஞானி இந்த மண்ணிலே இல்லை, எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். அமெரிக்காவில் சென்று சிறந்த புகழ் வந்ததே அவரை திட்டமிட்டு போனாரா? திட்டமே இல்லை சாமி. அமெரிக்காவிலே சிகாகோவிலே நடைபெற்ற சர்வ சமய மாநாட்டிற்கு வரும்படி சுவாமி விவேகானந்தருக்கு அழைப்பே வரவில்லை. No one invited him. அழைப்பு வந்தது ராமநாதபுரம் சேதுபதிக்கு. ராமநாதபுரம் சேதுபதி நினைத்தார் நாம் போவதை விட சுவாமி விவேகானந்தர் போனால் நாட்டுக்கு நல்லது என்று அவர் நினைத்தார். ஒரு தமிழன் தான் விவேகானந்தரை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். அந்த தமிழனை தான் அதுக்காக எல்லாரும் போட்டு முடிக்கிறாங்க. நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் செஞ்ச? இந்த ராமநாதபுரம் சேதுபதி அவரை அனுப்பிய போது கப்பலிலே போனார். சிகாகோ மாநாட்டுக்கு 6 நாளைக்கு முந்தி போயிட்டார். திட்டமிட்டு நடக்கல. 6 நாளைக்கு முந்தி போன போது என்ன நடந்ததுன்னா, சிகாகோவில் மாட்டு பண்ணைகள் அதிகம். ஒரு மாலை காலத்தில் இந்த வீரத்துறவி விவேகானந்தர் வெளியிலே வந்தார். ஒரு மாடு வந்து திமிர் பிடித்து வந்தது. வழி வந்தவர்களை எல்லாம் தூக்கி எறிந்தது, கொம்புகளால் குத்திட்டு குடல் சரிந்தது. விவேகானந்தருக்கு அருகிலே வருகிற போது நிழற்பட நிபுணர்கள் எடுத்தார்கள். ஒரு இந்திய துறவி இன்னும் சில நிமிடங்களில் சாய்ந்து விடுவார், மாய்ந்து விடுவார், மாடு குத்த போகிறது என்று பார்த்தார்கள். ஆனால் அந்த ஆன்ம ஞானி அவனுடைய அருள்மிகு கண்களாலே அந்த மாட்டை பார்த்தான். வைத்த வெளி வாங்காமல் பார்த்தான். அந்த மாடு நுரை கக்கி செத்தது. இது வெள்ளைக்காரர்கள் நிழற்படம் எடுத்தார்கள். சிகாகோ ட்ரைபியூன் என்கிற பத்திரிகையில் மறுநாள் வந்தது. ஒரு இந்திய துறவியினுடைய கண் பார்வைக்கு ஈடு செய்ய இயலாமல் இந்த சிகாகோ மாடு சரிந்தது என்று வந்தது. அந்த துறவியை பார்க்க வேண்டும் என்று கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்தில் பேசுகிற போது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் ஃபெலோ சிட்டிசன்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொன்னார். சகோதரர்களே சகோதரிகளே என்று சொன்னதற்காக இந்த உலகம் அவரை வணங்கவில்லை. ஃபெலோ சிட்டிசன்ஸ் என்று எங்கு சொன்னார்? அடிமைப்பட்ட நாட்டில் இருந்து சென்று தன்னை ஆண்டவனை சகோதரனே என்று சொன்னார். அதனாலே இந்த வீரத்துறவி விவேகானந்தன் வரலாற்றினுடைய வணக்கத்திற்குரியவரானார். திட்டமிட்டு இது நடைபெறவில்லை. இயேசு என்ன சொன்னார்? திட்டமிடாதே என்று சொன்னார். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்ப்பதும் இல்லை. அப்படி இருந்தும் அவர்களுடைய தந்தை அவர்களை உணவு கொடுத்து காப்பாற்றி வருகிறார். வயல்வெளிகளை பாருங்கள், லீலி மலர்களை பாருங்கள். சாலமோன் அரசன் முதலாக தன் சர்வ மகிமையிலும் இவைகளை ஒன்றை போரல்களும் உடை உடுத்தியதில்லை. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற காட்டு புல்லை உங்கள் கர்த்தர் இவ்வளவாக உடை உடுத்தினால் அற்ப விசுவாசிகளே உங்களை எவ்வளவாக உடை உடுத்துவார்? ஒரு காசுக்கு 2 அடைக்கலம் குருவிகள் விற்கப்படுகிறது இல்லையோ? இருந்தும் அவைகளில் ஒன்றை என்கிலும் ஆண்டவர் தம்முடைய சமூகத்தில் மறப்பதில்லை. உங்களுடைய தலையின் மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க நீங்கள் நாளையை குறித்து திட்டமிடுவானேன், நாளையை குறித்து கவலைப்படுவானேன். யோசித்து கவலைப்படுவதனாலே உங்கள் உயரத்திற்கு மேலே ஒரு முழம் கூட்ட உங்களுக்குள் எவனாலே கூடும்? அப்படி இருக்க நாளையை பற்றி எதிர்பார்ப்பு எதற்காக என்று கேட்டான் தேவகுமாரன். இந்த பொங்கல் விழாவிலே அன்புடைய தமிழர்களே, உங்கள் நெஞ்சங்களிலே ஒரு விதையை விதைக்கிறேன். புத்தருடைய சிலையை தாலிபான் உடைத்தான். இவன் ஒரு காட்டுமராண்டி என்றுதான் உங்களுக்கு சொல்லுகிறார்கள். உங்களை செம்மறியாட்டு மந்தைகளை போல நடத்துகிறார்கள். உண்மை அதுவா? தாலிபான் நேர்மையானவன். புத்தனுடைய மூக்கு சரியில்லை, அவனுடைய காது உடைந்திருக்கிறது. அதை சரி பண்ண வேண்டும் என்பதற்காக யுனெஸ்கோ பணம் கொடுத்தது. 100 கோடி பணம் வந்த இடத்தில் தாலிபான் மன்றாடினான். எங்கள் நாட்டில் குழந்தைகள் எல்லாம் பசியால் துடித்து சாகிறார்கள். 100 கோடி வேண்டாம், 1 கோடி தாருங்கள், சாகிற இந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்று தாலிபான் கையெழுத்து கும்பிட்ட போது இந்த யுனெஸ்கோவினுடைய பணம் புத்தருடைய மூக்கை சரிபடுத்துவதற்காக தவிர உன்னுடைய குழந்தைகளை காப்பதற்காக அல்ல என்று சொன்ன காரணத்தால் அப்படிப்பட்ட புத்தன் அவசியமில்லை, உடையவனுடைய சிலை என்றான். புத்தனே மகிழ்ந்திருப்பான். ஏனென்றால் நான் சென்னை உள்வாங்கிக் கொண்டவன், சென்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். தான் பயன்படாவிட்டால் புத்தன் இந்த உலகத்தை விட்டு என்றோ மாய்ந்திருப்பான். குழந்தைகளுக்கு பயன்படாத ஒரு பணம் புத்தனுடைய சிலைக்கு பயன்படுகிறது என்றால் புத்தனுடைய வாதத்திற்கு அது எதிரானது. ஆக நமக்கு உண்மைகள் சொல்லப்படவில்லை. நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன், நான் தெய்வத்தை நம்புகிறேன். தெய்வம் எங்கும் இருக்கிறது என்று எப்போதும் நம்புகிறேன். தெய்வத்தை மறுக்கிறவர்களை நான் ஒருபோதும் ஏற்பதில்லை. தெய்வம் இருக்கிறது. இந்த மண்ணில் ஆரிய மதத்தினுடைய அடக்குமுறைக்கு எதிராக
புத்தன் தோன்றினான். புத்தன் ஒரு ஏத்தியிஸ்ட் அல்ல, பெரியாரை போல. பெரியார் ஏத்தியிஸ்ட். ஏத்தியிஸ்ட் இஸ் ஒன் who denies God. கடவுளை மறுக்கிறவன் ஏத்தியிஸ்ட். புத்தன் கடவுளை மறுத்தவன் அல்ல, கடவுளை பற்றி பேசாதவன், அக்னாஸ்டிக். இல்லாதவரை விட நாம ஏன் பேசுறதுன்னு அவன் மாடுக்கு வந்துட்டான். அந்த புத்தன் தென்கிழக்கு ஆசியா முழுவதையும் ஆண்டு கொண்டிருக்கிறானே, என்றைக்கும் இந்த மண்ணிலே சொல்லப்படுவதை போல புத்தனுடைய சவப்பட்டியில் அடிக்கப்பட்ட கடைசி ஆணி என்று ராகுல சாங்கிருதியாயன் பேசுகிறானே. டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூட ரெக்கவரி ஆஃப் ஃபெய்த்ல என்ன சொன்னார்? புத்தன் புதிதாக ஒன்றும் சொல்லிவிடவில்லை, வேதங்களும் உபநிடதங்களும் சொன்னதைத்தான் புத்தன் புதிய ஒளியிலே புனைந்து காட்டுகிறான் என்று பொய் சொன்னார். வேதம் சொன்னது வேறு, புத்தன் சொன்னது வேறு. பாதுகிறவரை வரவேற்கிறேன். வேதம் சொன்னதையா புத்தன் சொன்னான்? நீங்கள் சமஸ்கிருதத்தில் சொன்னீர்கள், அவன் பாலி மொழியில சொன்னான். மக்களுடைய மொழி சிறந்தது, அது புத்தனுடைய கருத்து. கடவுளை ஏற்றுக்கொண்டது உபநிடதம், வேறு வழியில், இயற்கை வழியில். புத்தர் கடவுளை பற்றி பேசாதவர். ரெண்டும் ஒன்றல்ல. எதிரும் புதிரமான ஒன்றை அழிப்பதற்காக நாங்கள் சொல்வதைத்தான் அவர் வேறு மாதிரி சொல்கிறார் என்று அவருக்கு நாமம் சாத்தினீர்கள். ஆனால் நீங்கள் அழிக்க உட்பட்டீர்களே தவிர புத்தன் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். இந்தியாவுடைய தேசிய கொடி இருக்கா இல்லையா, அது சக்கரம் இருக்கா, அது அசோக சக்கரமா உங்களுக்கு தெரியுமா? அந்த அசோக சக்கரம் புத்த மதத்தினுடைய சின்னமா. அதை பெருந்தன்மையோடு அவர்கள் ஏற்றிருக்கிறார்களாம். அதாவது அசோக மதம், அசோகனுடைய மதமா, புத்த மத சின்னமா சக்கரம், அதை பெருந்தன்மையோடு இவங்க ஏத்துக்கிட்டு அது கீழே நிக்கிறாங்களாம். அடப்பாவில ஏடா நீங்க சொல்லும் போதே மூவர்ண கொடிங்கிறீங்க, அதுல நீ ஏமாத்துறதுன்னு தெரியல. தேசிய கொடியில மூவர்ணமா இருக்கு, 4 வர்ணம்லயா இருக்கு. மேல ஒரு காவி, நடுவில் ஒரு வெள்ளை, கீழே ஒரு பச்சை, நடுவில் நீலம் ஒண்ணு இருக்க. அது 4வது வர்ணம் என்பவரால் ஏற்க மாட்டீர்களோ? 4வது வர்ணம் தானே அது. இவன் சொன்ன மூவர்ண கொடிங்கிற அவர் பெருந்தன்மையோட ஏத்துக்கிறான். அசோக சக்கரத்தை அவர் பெருந்தன்மையோட இருக்கிறாங்க. என்ன வேடிக்கை பண்ணா பாருங்க. எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அந்த புத்தனை உங்களால் அழிக்க முடியவில்லை, ஆனால் அந்த புத்தன் தெய்வத்தை பற்றியே பேசாதவன். தாமஸ் ஆல்வா எடிசனை பார்க்கிறோம். அவன் எப்படி சரித்திரத்தில் நின்றான் என்றால், சாதகத்தை சாதகமாக்கியவன் அல்ல, பாதகங்களை சாதகங்களாக்கியவன். ஓடுகிற வண்டியில பத்திரிகை விட்டுக் கொண்டிருந்தான், தீப்பிடித்தது. இவன் தான் காரணம் என்று அதிகாரி ஓங்கி கன்னத்தில் அறைந்தான். காது செவிடாயிற்று. காது செவிடானதும் தாமஸ் ஆல்வா எடிசன் மூலையிலே உட்காரவில்லை, முறையிடவில்லை, கண்ணீர் விடவில்லை, கவலைப்படவில்லை. அங்கேயே கர்த்தரை தொழுதான். கர்த்தரே, உன் இரக்கமே இரக்கம். நான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, என் ஆராய்ச்சி தடைப்படுகிறது. ஆகவே என்னை ஒரு அதிகாரியை வைத்து அடித்து என்னுடைய காதை செவிடாக்கி என்னுடைய ஆராய்ச்சியில் என்னை முன்னேற பண்ணினாய், உன்னுடைய கருணையே கருணை என்று சொன்னான். நான் அதைத்தான் எழுதினேன், கர்த்தர் வைக்கப்பட்ட முதல் முறை. நாம் இன்னைக்கு உரைகளில் ஒட்டுகிறோமே கோந்து, இந்த கோந்தை கூட கண்டுபிடித்தவன் தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த கோந்தை கண்டுபிடிப்பதற்காக 96 மரங்களை வெட்டினான். அந்த முயற்சி பலன் தந்தது. அப்போது அவரிடத்தில் கேட்டார்கள், 96 மரங்களை வெட்டி இருக்கிறாயே தாமஸ் ஆல்வா எடிசன், 96வது மரத்தில் கோந்து கிடைக்காவிட்டால் என்ன செய்திருப்பாய்? 97வது மரத்தை வெட்டி இருப்பேன் என்றுதான் சொன்னான். ஆகவேதான் இருக்கிறார். அந்த கோந்தை கையில் எடுக்கிற போது தாமஸ் ஆல்வா எடிசனை நினைக்கிறேன், அவனுடைய முயற்சியை நினைக்கிறேன். முயற்சி ஒன்றுதான் வெற்றி பெறும். தீவிர முயற்சி இருந்தால்தான் வாழ்க்கை சிறக்கும். ஏனென்றால் இறைவனே முயற்சிக்கிறவனுக்குத்தான் அருள் பாலிக்கிறான். என்ன சொல்கிறார்கள்? ஆகாயத்திலே கோட்டைகளை கட்டாதே என்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாயத்தில் தான் கோட்டைகளை கட்ட வேண்டும். ஆகாயத்தில் கோட்டைகளை நீங்கள் கட்டாவிட்டால் பூமியில் ஒரு புழுதி மண்ணை கூட புரட்ட இயலாது. முயற்சி தான் உங்களை முன்னேற்றும். நீங்கள் சுவாசிக்காமல் இருக்கலாம், முயற்சிக்காமல் ஒருபோதும் இருக்கக்கூடாது. சொல்லுகிறேன், நமக்குள் பெருமை பேசுகிறோம் என்பதல்ல. இது போல ஒரு